ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு வாழ்வதற்குண்டான அற்புதமான வாய்ப்பை அல்லாஹு நமக்கு தந்திருக்கிறான். அதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது ஃபபிஐய ஆலாயி ரப்பிக்குமா துகத்திபான், அல்லாஹுடைய அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தால் நிறைய அருள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம பிறந்தது ஒரு அருள்தான், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு அருள்தான். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே ஏராளமான செல்வங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான், அதுவும் ஒரு அருள்தான். இப்படி ஏராளமான அருட்களை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹுடைய பூமியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய அருளை தான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அவன் படைத்த பொருட்களை தான் நம்ம உண்டு கொண்டிருக்கிறோம். இப்படி உண்டு கொண்டு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நாம அல்லாஹுடைய அருட்கொடைகளை நம்ம நினைத்து பார்த்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இரண்டு விதமான ஒரு அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதாவது நியமத்தானி, இரண்டு அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கின விஷயத்தில் நிறைய பேர் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஒன்று, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இந்த ரெண்டு விஷயத்திலையும் மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அது ஏமாற்றப்படுறது, பொழுதுபோக்காக இருக்கிறது, அந்த அருட்கொடைகளை பற்றி விளங்காமல் இருக்கிறது, புரியாமல் இருக்கிறது, அப்படின்னு நிறைய விஷயங்கள் அது உள்ளே அடங்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நம்ம பார்த்தேன்னு சொன்னால் நிறைய நம்ம விளங்கி இருந்தாலும் நிறைய பேர் எதை சொல்லுவாங்கன்னா காசு பணத்தை தான் அருட்கொடைம்பாங்க. காசு இருக்கிறது, பணம் இருந்துன்னு சொன்னால் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரி ஒரு பெரிய செல்வம் காசு இருந்துச்சு, ரொம்ப விஷயமா இருந்துச்சு சொன்னால் ஹாதா மின் ஃபர்லி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை என்று காசு பணத்தை மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் உலகத்தில் அதிகமான மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுதான் அருட்கொடைன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி அது அருட்கொடைலாம் ரசூல்லா அது சொல்லியிருப்பாங்கல்ல. ரசூல்லா அந்த அருளை சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா அது ஒரு சோதனைன்னு சொல்லியிருக்கிறாங்க. காசும் பெண்ணு இதெல்லாம் ஒரு சோதனை, இந்த உலகத்தினுடைய சோதனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குன்னு அருள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. காசு அருள் தான், பணம் அருள் தான். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது ஃபபிஐய ஆலாயி ரப்பிக்குமா துகத்திபான், அல்லாஹ்வுடைய அருட்கொடையில எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். அப்போ நிறைய அருட்கொடைகளை அல்லாஹ் விளங்கி இருக்கிறான்னு தானே அர்த்தம் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் ரெண்டு அருட்கொடைகளை பற்றி சொல்லுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு அருட்கொடை. இந்த ஆரோக்கியத்தை பற்றி நம்ம இஸ்லாமிய சமுதாயம் நம்ம அதில் பெரிய அளவில் ஒரு ஈடுபாடு, ஒரு அக்கறை, ஒரு இதெல்லாம் காட்டுறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு விஷயம்தான். உடலினுடைய ஆரோக்கியம் என்பது அவசியமான ஒன்று.
ஆனால் அதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவான மக்களை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதனால நிறைய நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது அவர்களுடைய அந்த நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடி போயிடுவாங்க. மருத்துவர் வந்து சொல்லுவார் 5 லட்சம் ஆகும், 10 லட்சம், உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், உங்களுக்கு கேன்சர் வந்து விட்டது, உங்களுடைய வந்து உடல் உள்ள இந்த பார்ட்டு போயிடுச்சு, அந்த பார்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ இவ்வளவு பெரிய அருக்குடைகளே எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறானா அப்படின்னு நமக்கு தெரியும். அதுதான் என்ன செய்றாங்கன்னா, அது வந்து ஒரு தங்கத்தை விட மதிப்பு மிக்க பொருட்கள் வந்து நம்முடைய உடல்ல இருக்கிறது. அதை வந்து ஒருத்தன் வந்து ஒரு கதையா சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து தற்கொலை செய்வதற்காக சென்றான். அப்போ தற்கொலை செல்வதற்காக செல்லும்போது, என்னடா நீ ஏன்டா தற்கொலை செய்கிற அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். அப்போ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாம் லாஸ் ஆகி எல்லாம் நஷ்டமாகி வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட இல்லை அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையை உச்சகட்டத்தில் சென்று தற்கொலை செல்வதற்காக சென்றவனிடத்திலே ஒருவன் கேட்டானாம், சரி நீ தற்கொலை செய்யப்படல, உன் கிட்னியை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, அதுக்கு உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் தரேன், உன் கிட்னியை மட்டும் கொடு, நீ தற்கொலை நீ சாவதானே போற, சாவக்கூடிய உனக்கு இருக்கக்கூடிய அந்த கிட்னியை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு உடலில் உள்ள அந்த விஷயங்களை சொல்லும்போது, இவ்வளவு மதிப்பு மிக்க பொருளை நான் சுமந்திருக்கிறேனா என்று அந்த தற்கொலை முடிவை எடுத்தவன் அதிலிருந்து விலகினான் என்று ஒரு செய்தியை சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே அல்லாஹ் நமக்கு அப்படிதான் வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான ஆரோக்கியமான உடலை வழங்கியிருக்கும் போது அதில் என்ன செய்வாங்கன்னா, அதில் ஒரு கவனமே செலுத்த மாட்டாங்க. ஆரோக்கியமாக இருக்கும்போது தொழுகலாம்ல, ஆரோக்கியமாக இருக்கும்போது நோன்பு வைக்கலாம்ல, ஆரோக்கியமாக இருக்கும்போது 4 தாவா பணி பண்ணலாம்ல, ஆரோக்கியமாக இருக்கும்போது பெற்றோரை பராமரிக்கலாம்ல, ஆரோக்கியமாக இருக்கும்போது 4 பேருக்கு நல்ல உதவிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உடல் ரீதியாக நமக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தை ஏராளமான பேர் வீணடிக்கக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது நம்முடைய உடல் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு எல்லா நேரத்திலையும் இருப்பதெல்லாம் சொல்ல முடியல. பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு என்ன ஆயிருது, பலகீனமான நிலையை மனிதன் அடைந்து விடுகிறான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு உதாரணம் ஒரு மரத்துக்கு ஒப்பானது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு உதாரணம் ஒரு மரத்துக்கு ஒப்பானது. அது என்ன ஆகுது, அப்படி வளர்ந்து கதிர்களை விட்டு, அதாவது வளர்ந்து அந்த குருத்துகளை விட்டு ஒரு ஸ்ட்ராங் நிலையை அடைகிறது இல்லையா. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு சொன்னா, வயோதிக நிலையை அடைந்து அப்படி பழுத்து அப்படி காஞ்சி ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடுகிறது. இது மாதிரியான ஒரு நிலை தான் மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது. சின்ன வயசுல இருந்து ஒரு வாலிப வயசை அடைகிறான். இந்த வாலிப வயசை அடைந்து வயதான தன்மையை அடைந்து அப்புறம் மரணம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறான். இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஆனா வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் ஆரோக்கியமாக வாழக்கூடிய இருக்கிறான் பாருங்க, அவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் படைத்தவன். எல்லாம் விலையும் கிடன். உலகத்தில் ஒரு பெரிய செல்வம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடம்பு தான். படுத்த படுக்கையாக கிடைக்கல, 4 பேருக்கு நம்மளால சிரமம் இல்லை, அப்படியே அந்த சிரமம் நல்லவங்க கூட கெட்டவங்களா மாறிடுவாங்க. 2-4 நாள் படுத்து பாருங்க, படுத்தா என்ன வந்து தெரியுமா, படுக்கையில் கிடந்தேன்னு சொன்னா மனைவி கூட கெட்ட நிலைக்கு மாறக்கூடிய, பராமரிக்கணுமா அப்படின்னு ஆயிடுவாங்க. பெத்தவங்க படுக்கையில் கிடந்தாங்கன்னு வைங்க, பிள்ளைகள் வெறுப்புக்குரியவர்களாக மாறக்கூடிய நிலைகள்லாம் ஆகிவிடும். அப்படிலாம் இருக்கிறது. அப்ப ஆரோக்கியம் வந்து எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம என்றைக்காவது உட்கார்ந்து சிந்தித்து பார்த்திருக்கோமா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அந்த ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதோ இயலாம ரசூலுல்லாஹ்வை பார்த்தா நிறைய பேர் எப்படி விளங்கி வச்சிருக்காங்க தெரியுமில்ல, ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு, ஒரு தலப்பாவை கட்டிட்டு, ஒரு கொம்பை ஊனிக்கிட்டு இப்படி ஊனி ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து போய்கிட்டு பள்ளியாசலை நோக்கி போய்
அப்புறம் எல்லாம் வந்து பராக் பாடிக்கிட்டே அப்படி பின்னாடி வந்து என்னமோ முடியாத இயலாத ஆள் மாதிரி ரசுல்லாவை என்ன செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் நம்மளையே சில பேர் ரசுல்லாவை பின்பற்றுகிறங்கிற பேரில் என்ன ஆயிடுவாங்கன்னா கடைசியில் இந்த இயலாத தன்மையைத்தான் ரசுல்லாவுக்கு அளவுகோல். அவர் ரொம்ப ஒரு மாதிரியான உடம்புலாம் ஒரு மாதிரியான நிலைக்கு மாறி இந்த தபிலிக்காரங்கள்லாம் அப்படி ஒரு மாதிரியே போகிறாங்க இல்லையா, இதில் ரசுல்லாவை நாங்கள் பின்பற்றுறோம் அப்படிங்கிற நிலையில் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். ஆனால் ரசுல்லா அப்படி இருந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தா அவங்கள பற்றி ஹதீஸில் வருது. அதாவது ஒரு போர்க்களத்தில் அதற்காக என்ன செய்றாங்க, அகழி வெட்டுறாங்க, அகழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது பாறைகள் வந்து இருக்குது. அது சகாபாக்கள் எடுத்து என்ன உடைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உடைய மாட்டேங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதை வாங்கி கோடலி மாதிரியான ஒரு இதை வாங்கி ஒரே அடி அடிக்காங்க, துண்டா நொறுங்குது, சுக்கு நூறா நொறுங்குது. எப்படிப்பட்ட உடம்பு பார்த்தீங்களா? ரசூல்லாவுடைய அந்த ஆரோக்கியமான உடம்பு எப்படின்னு சொன்னா ஒரு அடி அடிக்கிறாங்க, சகாபாக்கள் அடிக்கிறாங்க, உடைய மாட்டேங்குது. ரசூல்லா வாங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க, சுக்கு நூறா நொறுங்குது. அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தினுடைய ஒரு உச்சகட்டமாக ஒரு வலுவான உடல் அமைப்பை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். லக்கது கானலக்கும் பி ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த நபியிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. இந்த ரசூலை நீங்க பின்பற்றணுமா, நபியை பின்பற்றுங்க, ரசூலை பின்பற்றுங்க, அவங்கள்ட்ட முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுடைய வாழ்க்கையை நமக்கு முன் மாடலாக சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போர்க்களத்திற்கு செல்லும் போது 3 பேர் என்ன செய்றாங்கன்னா அந்த ஒட்டகத்தில் ஊர்ல பிரித்து விடுவாங்கல்ல, அப்படி விட்டு வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்றாங்க, இறங்கி நடந்து அவங்க 2 பேரை மேலே வச்சுக்கிட்டு நடந்து வர்றாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்றாங்க, ரசூல்லாவை நீங்க யாருங்கன்னு சொல்லும்போது ஏன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனக்கு திடகார்த்தமான ஆரோக்கியம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று தன்னுடைய பலத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி சகாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா வாழும்போது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லாத அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் என்னும்போது நாம வாழும்போது நோயாளியா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. என்ன, ஒரு நோயாளியை பார்த்து நோய் வந்தாலும் பெரிய கஷ்டம், நோயாளி மாதிரி என்னால் எந்திக்க முடியலங்க, என்னால் நடக்க முடியலங்க, என்னால் போக முடியல, எனக்கு நவட்டி வைக்க முடியலங்க அப்படின்னு இருக்கக்கூடாதான். என்னைக்கு நம்மளால இயங்க முடியவில்லை என்று ஒரு நிலை வந்துச்சோ அது டெத்துக்கு சமமான ஒரு நிலைக்கு வந்துடும். நம்ம வந்து இயங்க முடியல, ஒரு பொருளை தூக்க முடியாது, என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுவானே, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாயிரும். பைக் அப்படி தானே, ஓட்டாத ரன்னிங் ஏதோ வாகனமோ ஏதோ பயன்படுத்தினாவே அதில் ஒரு நன்மை இருக்கும். அப்படியே விட்டுட்டீங்க வைங்க, துருப்பிடிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே தான் மனிதனுடைய உடல் அமைப்பை பொறுத்த மட்டும் அதை இயக்கத்திற்கு உட்படுத்த வேண்டும், அதற்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உடம்பினுடைய அந்த தன்மை என்பது பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கணும். இதை இந்த நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்கல்ல அவங்கள போய் நீங்கள் பாருங்க, பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ தான் தெரியும். நம்ம காலினுடைய மதிப்பு நமக்கு தெரியாது, நம்ம கையினுடைய மதிப்பு நமக்கு தெரியாது, நம்முடைய உடம்பு நம்முடைய தலை இதனுடைய மதிப்பு நமக்கு சும்மா இருக்கும்போது தெரியாது. ஒரு கேஎம்சி ஏதாவது ஒரு ஜிஹெச் ஏதாவது ஒரு மருத்துவம் ஏதாவது ஒரு யாராவது நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள போய் கொஞ்சம் பாருங்க, பார்த்தாதான் தெரியும் நம்ம காலினுடைய மதிப்பு நமக்கு தெரியும், நம்ம கையினுடைய மதிப்பு நமக்கு தெரியும், நம்ம உடலினுடைய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருக்கொடை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வளம் நமக்கு அப்பதான் புரியும். அல்லாஹ் நல்லா நமக்கு தந்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எப்போ வரும்னு சொன்னா இந்த நோயாளியை நலம் விசாரிக்கும் போது வரும். ரசூலுல்லாஹ் அதனால என்ன சொன்னாங்க, நோயாளியை நலம் விசாரிங்க, ஜனாசாவை பின்தொடர்ந்துங்க, ஏழைகளுக்கு உணவளிங்க, நோன்பு வைங்க இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சவங்க சொர்க்கத்தினுடைய வாசல்ல அதற்கு ஸ்பெஷலான வாசல் இருக்கிறது, அவர்கள் செல்வார்கள் போது அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இது அனைத்தையும் ஒருங்கே செய்தவர்கள் நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ நோய் வாய்ங்கிறது படுறதுக்கு அவங்கள மட்டும் பார்க்கறது இல்லை, நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், நல்ல விளைங்கிடும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
நோயாளியை நலம் விசாரிக்க சென்றா ஒரு துவா ஓதுங்க. அதுபில் பகச ரப்பன்னாசி இஸ்பி அந்த சாபி லா சிபா இல்லா சிபாவுக்க லாயு காத்திரு சக்கமா. நோயை கொடுக்குறவன் அல்லா தான். நோயை அல்லா தான் கொடுக்குறான், அல்லா தான் எடுக்கிறான். நோயை கொடுப்பவனே, நோயை எடுக்கிறவனே, நீ இந்த நோயை முற்றிலுமாக என்ன செஞ்சிரு, நீக்கி குணமாக்கி கொடு. உன்னை தவிர நோயை குணப்படுத்துவன் யாரும் இல்லை என்று அந்த துவாவுலேயே அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய எண்ணமும் அல்லாவுடைய இந்த வல்லமையையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ நோய்வாய்ப்படாத நேரத்தில் இருக்கும்போது கண்டதை எடுத்து அடிச்சு சாப்பிட்றது, அதை போடு இதை போடு எல்லாம் என்னமோ அது டேங்கு மாதிரி உள்ள என்னது எல்லாத்தையும் ஒரு கரெக்டாக கனெக்ட் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஒரு தூங்குறதா இருந்தாலும் சரி, நம்முடைய நேரம் இருக்குல்ல, அது பாட்டுக்கு மணிக்கணக்கில் தூங்கிட்டா கண் என்ன ஆகும், அவ்வளோ போயிடும். அப்புறம் கண்ணாடி போடணும், அப்புறம் அதுக்கு உண்டான பிரச்சனைகள் வரும் இல்லையா. தொழில் ரீதியாங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை முறையாக நம்ம பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய பலகீனம், பெரிய நஷ்டம் நம்முடைய எல்லா துறைகளிலும் இருக்கிறது, எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அதனால் அது ரசூலுல்லாஹ் அணிஞ்சாங்க, ஒருத்தர் ஆரோக்கியம் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அது அருள், அது பாக்கியம். நாங்கள் அதை கண்டினியூவாக சாகிற வரைக்கும் நம்ம வச்சிருக்கணும். ஏன்னா அது நம்ம கையில் மரண தருவாய் வரைக்கும் நம்முடைய கையில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது? நம்முடைய உடம்பை முடிந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ வாக்கிங் போகலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா, அதெல்லாம் அழகாக பண்ணலாம். ரசூலுல்லாஹ் பண்ணியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், ஆயிஷாவே ஓட்டப்பந்தயம் வைப்போமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, அவங்க மனைவி இடத்துல கேட்குறாங்க, ஓட்டப்பந்தயம் வைப்போமா அப்படிங்கிறாங்க. சரி ஓட்டப்பந்தயம் வைப்போம். ஓட்டப்பந்தயம் 2 பேருக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல யார் செஞ்சுட்டாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க செஞ்சுட்டாங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் அவங்க செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் பின் வாங்கிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, ஒவ்வொரு வருடமோ 2 வருடமோ ஆன பிறகு திரும்ப ஒரு நாள் கேட்குறாங்க, ஆயிஷாவே இன்னைக்கு ஓட்டப்பந்தயம் வைப்போமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வயசு என்ன, அப்போடைய ஓட்டப்பந்தயத்துக்கு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க. வைப்போம் அப்படின்னு ஓட்டப்பந்தயம் திரும்பவும் நடக்குது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிட்டாங்க. பாருங்க, முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஜெயிச்சாங்க, 2வது தடவை யார் ஜெயிச்சா? ரசூலுல்லாஹ் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு இது சரியா போச்சுன்னுட்டாங்க. அன்னைக்கு நான் பின் வாங்கினதுக்கு இன்னைக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட்டப்பந்தயம் வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பெருநாள் தினத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வீர விளையாட்டு வைக்க சொல்லி வலியுறுத்தினார்கள். நம்மளை இப்போ வைக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்வோம், பெருநாளில் திடல் தொழுகை முடிஞ்ச உடனே போய் ஒரு ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு அந்த ஆளை சாஞ்சிடுறதா முடிஞ்சு போச்சு இல்லையா. ஆனால் அதுக்கு ஒரு தூக்கம், ஸ்பெஷல் தூக்கம் இருக்குன்னு வைங்க பெருநாள் அன்னைக்கு, அது வேற விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் என்னவா, வீர விளையாட்டுகள் வைப்பார்கள். அந்த வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுல இருந்து நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படியே ஒட்டகத்தில் ஏறினாலும் இறங்கினாலும் அது போகிற ஸ்பீடுக்கு அவங்க அந்த வயசுலேயே என்ன செய்வாங்க, அதை ஓட்டி செல்லக்கூடியவராக இருந்தார்கள் என்கின்ற விஷயம். போர்க்களத்தில் கலந்துருக்காங்கல்ல, அப்போ போர்க்களத்தில் கலந்து கொள்ளணும்னா சாதாரண ஆட்கள் போய் சொங்கி மாதிரி போய் நின்றுக்கிட்டு போய் நிற்க முடியுமா? அப்படி வேணும்னா ஒரே மீச்சுக்கு ஆளை தள்ளிடுவான், வாழே தேவையில்லை. ரசூலுல்லாஹ் என்ன, சகாபாக்கள் என்ன, அப்படி போர்க்களத்தில் போய் நின்னா எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வீரம். அப்படின்னா எவ்வளவு பெரிய வீரமிக்கவர்களாக உடல் ஆரோக்கியத்தை அவர்கள் பேணி வளர்த்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி ஓய்வு ஒரு அருக்குடை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஓய்வு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்தில் நமக்கு நேரங்கள் நிறைய கிடைக்கும். ஓய்வுங்கிறது நேரத்தினுடைய தன்மதனை, நிறைய நேரங்கள் கிடைக்கும். இந்த நேரத்தை என்ன செய்வான்னா மனுஷன் என்ன செய்வான், சில பேர் தூங்கியே கழிச்சிருவான். சில பேர் என்ன செய்வான்னா தூங்கினா அவ்வளோதான், எழுப்பவே முடியாது, அவன் பாட்டு தூங்குவான். எத்தனை மணி நேரம்? ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருப்பான், பகல் ஃபுல்லாகவும் தூங்குவான். இப்போ ரமலான் டைமில் தூங்குற அந்த தூக்கத்தை விட்டுருங்க. ஆனால் மற்ற நேரத்தில் என்ன, தூக்கத்திலேயே சுபு தொழுகைக்கு போக மாட்டாங்க. இப்போ ஒரு ஓய்வு, அது ஒரு நேரம் தானே, அந்த நேரத்தை கணிச்சு சுபுவுக்கு நம்ம போகணும், லுகருக்கு போகணும், அந்த நேரத்தை
கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக தொழுகணும், கரெக்டாக அந்த நேரத்தை சரியாக செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நேரத்தை வீணாக்க ஆக்கி விடாமல், விளையாட்டுனா 8 மணி நேரம் 10 மணி நேரம் விளையாடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படியே விளையாட்டிலே ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. சுபு எங்கப்பா போச்சு, அது விளையாட்டில் போயிடுச்சு. லுகரு அதுவும் விளையாட்டில் போச்சு. மகரிபு அதுவும் போயிடுச்சு. அசரும் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த விளையாட்டில் கேமில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கேமில் அதிகமாக அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஏன்னா நம்ம முஸ்லீம் பசங்க 27வது அன்னைக்கு என்ன செய்கிறாங்களாம், லைலத்துல் கதிர் இரவு தேடுறாங்களாம். படிக்கட்டில் பள்ளிவாசலாம் அங்கெங்கெல்லாம் உட்காந்துட்டு அட்ரா சுடுறாங்கிறான். என்ன 27, 29, 23 லைலத்துல் கதிருடைய இரவை எப்படி தேடிக்கிட்டு இருக்கிறான், அட்ரா சுடுறா வெட்டுறான்னு சொல்லிட்டு நம்மளாம் பள்ளிவாசல உட்காந்து அவன் பைக்கில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறான், பைக்கில் வெளியில் உட்காந்துக்கிட்டு இது மாதிரி இபாதத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இபாதத்தான், இது வணக்கமா, இது நேரத்தை வீணாக ஒண்ணுமே இல்லை. அதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. நினைச்சு பார்த்தா சும்மா பொம்மலாட்டம் தான். பொம்மலாட்டம் விளையாடுறாங்கல்ல, இந்த பொம்மலாட்டத்திற்கு பல மணி நேரத்தை செலவு செய்கிறான். தாய்க்கு நேரத்தை செலவு என்ன செய்ய காணும், தந்தைக்கு நேரத்தை செலவு செய்ய காணும், குடும்பத்தாருக்கு நேரத்தை செலவு செய்ய காணும், நம்முடைய சகோதரர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு, இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு நம்முடைய நேரத்தை செலவு செஞ்சா பயனுள்ள நேரமா இருக்கும் இல்லையா? அதுதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஓய்வு ஒரு அருக்குடை. நமக்கு ஓய்வு கிடைச்சுன்னு வைங்க, அது அந்த நேரத்தை வேற யாராவது 4 பேருக்கு செலவு பண்ணலாம்ல, நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணலாம்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஓய்வு ஒரு அருக்குடை, அந்த விஷயத்தில் நீங்க ஏமாந்துடாதீங்க, அது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். மற்றதெல்லாம் நம்ம பாக்கியம் வழங்கி வச்சிருக்கோம்ல. ஏன்ட 2 தங்க காயின் இருக்கு, 3 தங்க காயின் இருக்குன்னா என்ன செய்யறான், பாக்கியம் வழங்கி, காருன்னா பாக்கியம் வழங்கி வச்சிருக்கிறான், வீடுன்னா பாக்கியம் வழங்கிருக்கான், புள்ளன்னா பாக்கியம் வச்சிருக்கிறான் இல்லையா? இதெல்லாம் வழங்கி வச்சிருக்க மாதிரி எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது அது பாக்கியம், எனக்கு நேரம் இருக்கிறது அது பாக்கியம், அல்லாஹ்வுடைய அருள். அப்ப அந்த அருட்கொடைகளை வீணடிச்சிடாதீங்கிறாங்க. மற்றதை வீணடிக்கிற மாதிரி இதையும் வீணடிச்சிடாதீங்க, இந்த விஷயத்துல ஏமாந்து விடாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 விஷயத்தையும் அருக்குடன் இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை பிடித்து இறைவனுடைய அன்பை பெறல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை நீண்ட நெடிய நிலை பிடிச்சிருக்கிறோம். இப்போ நாளைய தினம் நமக்கு பெருநாள் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் வித்தியாசம், நமக்கு டிஃப்ரென்ஸ் அப்படியே தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுதுன்னாங்கல்ல. அப்போ ரமலான் மாதம் போயிடுச்சுன்னா மேலே மாற்றமாக ஆன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே மாறிடும். என்ன பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் அழகாக இருக்குதா, ஜீனத்தா, மக்கள் வர்றதும் போகிறதும் என்ன, அது என்ன, விசாரிக்கிறது என்ன, பள்ளிவாசல் படுத்துருக்கிறது என்ன, குர்ஆன் ஓதுறது என்ன, எல்லா காரியத்தையும் என்ன செய்வாங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரமலான் மாதத்தில் எல்லா இடங்கள்லையும் கடையில் உட்காந்து கூட குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, வாகனத்தில் உட்காந்து கூட குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தொழுகை, இபாத்து, வணக்க வழிபாடு இது மாதிரி இருந்தவங்க ரமலான் மாதம் முடிஞ்ச பிறகு என்னன்னா அது என்னமோ வேற நிலைக்கு மாறின மாதிரி அப்படியே மாறக்கூடிய தன்மைகள் வந்து விடுகிறது. அதை நம்ம கூடுதல் கவனம் எடுத்து இதில் ஒரு பயிற்சி எடுத்துருக்கிறோம். அந்த பயிற்சி மாதங்களையும் நம்மகிட்ட இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய மாதத்தில் 6 நோன்பு ஒன்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு 6 நோன்பை நீங்கள் பிடித்தால் இந்த நம்ம ரமலான் மாதத்தில் வச்ச நோம்பினுடைய பிழைகள், முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரமலான் மாதத்தினுடைய முடிஞ்சு வரக்கூடிய அந்த ஒரு மாதத்தில் நம்ம பிடிச்சிக்கிடலாம். தொடர்ந்து பிடிச்சிட்டா ரொம்ப நல்லது. தொடர்ந்து பிடிச்சிட்டா நம்ம விடாமல் பிடிச்சிடலாம், விட்டு பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் பிடிக்கணுமே தவிர 11 மாதத்தில் பிடிக்கிறது அல்ல. ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை விட்டோன்னு வைங்க, அது நீங்கள் எப்போ வாழ்நாளில் அது நமக்கு மேது ஃபர்லு, அது கடமை, அது நம்ம பிடிச்சே ஆகணும் இல்லையா? இந்த 6 நோன்பு என்பது நம்ம இந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும், நம்ம பிடிக்கணும். அப்போ அதையும் நம்ம நியத்து தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் ஆமாலு பின் நியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான்.
நீங்கள் எண்ணத்தை விதைச்சா தான் செயல்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லையா? அப்போ நம்ம ஒரு 6 நோம்பி நம்ம பிடிச்சி ஒரு நன்மையை பெறணும். அதனுடைய பாவங்கள்லாம் நம்முடைய இந்த உலகத்தில் பாவத்திற்கு எண்ணில் அடங்காத பாவங்கள் அடங்கி இருக்கிறது. மனிதன் காலையிலிருந்து தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பாவங்கள் மலிந்து கிடக்கிறது. அதில் மனிதன் அதில் பாவத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் மனிதன் என்னதில் படைக்கப்படலை. ஹுலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் லைஃப் பலகீனமான நிலையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ இறைவனிடத்தில் நீங்கள் இறையஞ்சுங்கள். அப்போ அல்லாஹ் இடத்துல நம்ம நன்மை தேடக்கூடிய ஒரு நிலையில் இந்த நோன்புகளை வைப்பதன் மூலியமா அல்லாஹ் என்ன செய்றான், இறையச்சத்தை அதிகப்படுத்துகிறான். நமக்கு ஒரு பயம் வருது, ஒரு இறைச்சம் வருது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம இப்படி இருக்கும்போது இந்த நோன்பு டைமில் நம்ம சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னா நம்ம பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நம்ம வாழ்ந்து மரணிக்கக்கூடிய கொஞ்ச காலத்தில் ஒழுங்காக வாழ்ந்துட்டு போயிடுவோம். அந்த பய உணர்வு நமக்கு தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதையும் நம்ம கவனத்தில் வைத்து அதற்குண்டான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். அதே மாதிரியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்கான ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையான முறையில் பாதிக்கப்படுறது எப்படி பார்த்தாலும் முஸ்லீம் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக அவங்க போர் பண்ணால் கூட ஈரான் அடிக்க வேண்டியது யாரை தான் அடிக்க வேண்டியது இருக்கிறது, முஸ்லீம் நாடு தான் அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இவங்க அந்தளவுக்கு வாய்ப்புகளை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான யகுதிகளுக்கும் நசாராக்களுக்கும் இடத்த கொடுத்து வச்சு அதனால தான் அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நம்ம பெருநாள் அன்னைய தினத்திலையும் நம்ம வெள்ளிக்கிழமையிலையும் அந்த மக்களுக்காக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக துவா செஞ்சு அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தினுடைய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான துவாக்களையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.